அனைவருக்கும் அதியமானின் அன்பு வணக்கம். இந்த வீடியோவில் டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 குரூப் 2 குரூப் 2 எக்ஸாமுக்கு டெஸ்ட் பேட்ச் வந்து ஆல்ரெடி அப்டேட் பண்ணியிருந்தோம். 180 டேஸ் ஸ்டடி பிளானை பேஸ் பண்ணி அக்னி வெற்றி பேட்ச் வந்து அப்டேட் பண்ணியிருந்தோம். இந்த டெஸ்ட் பேட்சில் எப்படி ஜாயின் பண்ணுறது அப்படின்னு சொல்லி நிறைய பேர் புது ஸ்டூடெண்ட்ஸ் வந்து டவுட் கேட்குறீங்க. ஸோ உங்களுக்கான வீடியோ இது. ஸோ இந்த வீடியோவில் எப்படி நீங்கள் ஜாயின் பண்ணணும் அப்படின்ற கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் இன்ஃபார்ம் பண்ணிடுறேன். பார்த்துட்டு நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஆல்ரெடி டெஸ்ட் பேட்ச் பற்றின வீடியோ கம்ப்ளீட்டாக நான் கொடுத்துருக்கேன். வீடியோ கிளாஸஸ்க்கு நாளைக்கு வந்து வீடியோ அப்டேட் ஆகும். டெஸ்ட் பேட்சுக்கான ஃபீஸ் வந்து 1000 rupees தான். 25000 கேள்விகள் இருக்கக்கூடிய இந்த ஆன்லைன் டெஸ்ட் பேட்ச் 6 months ஸ்டடி பிளானை பேஸ் பண்ணி இருக்க போகுது. அதே போல் வீடியோ கிளாஸஸ் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் வீக் வந்து ஸ்டார்ட் ஆகும். ஸோ அதற்கான ப்ரைஸ் வந்து 2800 ரூபா. ஸோ பேட்சோட டீட்டெயில்ஸ் நான் கம்ப்ளீட்டாக சொல்லிடுறேன். சரிங்களா, ஆல்ரெடியே பிளான் இந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே சொல்லியிருப்போம். முதல்ல டெஸ்ட் பேட்ச் நீங்கள் ஜாயின் பண்ணுறதுக்கு ஸ்டடி பிளான் வந்து என்னிலேருந்து ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு பார்த்தா இன்னிலேருந்தே ஸ்டடி பிளான் ஸ்டார்ட் ஆகும் அப்படின்றத சொல்லியிருந்தோம். பிளான் எல்லாமே வந்து 4-5 days முன்னாடியே யூடியூப்பில் கொடுத்துட்டோம். சரிங்களா, ஸோ இப்போ வந்து ஃபஸ்ட்டு டெஸ்ட்டு என்னைக்கு அப்படின்னு பார்த்தா ஏப்ரல் 4 ஸோ ஏப்ரல் 4 முன்னாடி நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க. சரிங்களா, ஏப்ரல் 4 முன்னாடி முடிஞ்ச வரையும் ஜாயின் பண்ணிக்கோங்க. இதில் டாபிக் டெஸ்ட்டு 18 டெஸ்ட் இருக்கும். 4 மிட் ரிவிஷன், 3 ஃபுல் மாடல், டோட்டலாக 25 தேர்வுகள் இருக்க போது. கொஷினோட கவுண்ட் அதே போல் என்னென்ன எக்ஸ்ட்ரா டெஸ்ட் வந்து இருக்கும் அப்படின்றதையும் நான் இன்ஃபார்ம் பண்ணியிருக்கேன். அதையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. முதல்ல எப்படி ஜாயின் பண்ணணும் அப்படின்றத சொல்லிடுறேன். சரிங்களா, அதன் பிறகு வந்து நீங்கள் மறுபடியும் பேட்ச்க்கான டீட்டெயில்ஸு இந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி கேட்டு தெரிஞ்சுக்கலாம். கீழே ஒரு நம்பர் கொடுத்துருக்கேன். சரிங்களா, 2 ஆப்ஷன். ஒன்று நீங்கள் ஜிபே பண்ணிட்டு பேமெண்ட் பண்ணிக்கலாம். ஜிபேயில் பேமெண்ட் பண்ணிட்டு ஜாயின் பண்ணிக்கலாம். இல்லை டேரெக்டாக அதியமான் டிஎன்பிஎஸ்சி போலீஸ் எக்ஸாம் ஆப்பில் போயிட்டு இந்த மாதிரி கோர்ஸ் இருக்கும். வெற்றி டெஸ்ட் பேட்ச் தனியாகவும் வீடியோ கிளாஸஸ் தனியாகவும் இருக்கும். இதில் இருக்கக்கூடிய கோர்ஸ் லிங்க்கை கிளிக் பண்ணிட்டு நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். சரிங்களா, டேரெக்டாக ஆப்பில் ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா உடனே உங்களுக்கு கோர்ஸ் ஆக்டிவேட் ஆகிடும். நீங்கள் ஜிபே பண்ணிங்க அப்படின்னா ஜிபே நம்பர் நான் இங்கே கொடுத்துருக்கேன். இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணிங்க அப்படின்னாலும் உங்களுக்கு QR கோடும் அதே போல் UPI ஐடியும் கொடுப்பாங்க. அந்த நம்பருக்கு பேமெண்ட் பண்ணிவிட்டு வீடியோக்கு கீழே ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபார்ம் கொடுத்துருக்கேன். சரிங்களா, அக்னி வெற்றி பேட்சுக்கான ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபார்ம் கொடுத்துருக்கேன். இந்த ஃபார்மில் உங்களுடைய மொபைல் நம்பர் அதே போல் உங்களுடைய நேம், டெஸ்ட் பேட்ச் ஜாயின் பண்ணிருக்கீங்களா, வீடியோ கிளாஸஸா அப்படின்றத மென்ஷன் பண்ணிவிடுங்க. சரிங்களா, ஸோ பேமெண்ட் பண்ணிட்டு இந்த ஃபார்ம் ஃபில் பண்ணிங்கன்னா போதுமானது. அதுக்கு முன்னாடி மறக்காமல் ஆப் வந்து இன்ஸ்டால் பண்ணிவிடுங்க. சரிங்களா, ஃபஸ்ட்டு என்ன பண்ணுங்கள், ஆப் இன்ஸ்டால் பண்ணிவிடுங்க. அப்புறம் ஜிபேலையோ இல்லை ஆப்லேயோ டேரெக்டாக பேமெண்ட் பண்ணாலும் ஓகே. ஜிபே பண்ணுவாங்க, மறக்காமல் ஃபார்ம் ஃபில் பண்ணிவிடுங்க. சரிங்களா, உங்களுக்கு 24 hours கோர்ஸ் வந்து ஆக்டிவேட் பண்ணிவிடுவோம். இன்னிலேருந்து ஸ்டடி பிளான் ஸ்டார்ட் ஆகுது. சரிங்களா, ஆல்ரெடி மார்னிங்லேருந்து உங்களுக்கு ஸ்டடி PDF எல்லாமே அப்டேட் பண்ணியிருப்பாங்க. யூடியூப் ஃபாலோ பண்ணி படித்தவங்களும் ஆல்ரெடி நம்ம பிளான் கொடுத்துருப்போம். சரிங்களா, கம்ப்ளீட் பிளான் நீங்கள் பார்த்துருப்பீங்க. அந்த பிளானை பேஸ் பண்ணி தான் படிச்சுட்டு வந்துட்டுருப்பீங்க. சரிங்களா, ஸோ பிளான் பார்க்காதவங்க பிளான் PDFமே நான் ஷோ பண்ணுறேன், அதையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி கம்ப்ளீட் பிளான் வந்து இருக்கும். 4 தான் முதல் தேர்வு வந்து உங்களுக்கு நடக்கும். சரியா, இதில் தமிழ் அதே போல் GS மேக்ஸ் எல்லாமே சேர்ந்து 200 கொஷின் ஒவ்வொரு டெஸ்ட்லையும் இருக்கும். நிறைய டெஸ்ட் வந்து இருக்க போது 25000 நாட்கள் வந்து இந்த டெஸ்ட் பேட்சில் இருக்கும் அப்படின்றத நான் சொல்லியிருந்தேன். சரிங்களா, ஸோ பேமெண்ட் பண்ணிவிட்டு ஃபார்ம் ஃபில் பண்ணுறதை சொல்லிட்டேன். டேரெக்டாக ஆப்பில் ஜாயின் பண்ணுறவங்க டேரெக்டாக ஆப்பில் ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ என்னிலேருந்து பிளான் ஸ்டார்ட் ஆகுது. புதுசாக பார்க்குறவங்களுக்கு அந்த டவுட் இருக்கும் இல்லையா, அதையும் நான் சொல்லிடுறேன். கொஷினோட கவுண்ட்டும் சொல்லிடுறேன். இன்னிலேருந்து பிளான் ஸ்டார்ட் ஆகுது. 4 ஜாயின் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டேன். அதே போல் 25 தேர்வுகள் பிளான் பேஸ்டு. அது இல்லாமல் வேறு என்னென்ன எக்ஸ்ட்ரா இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா தமிழ் அவுட் சோர்ஸ் டெஸ்ட்டு, மேக்ஸ்க்கான டாபிக் வைஸ் கொடுக்கக்கூடிய அந்த டெஸ்ட்டில் சொல்யூஷன் PDF, கரண்ட் அஃபேர்ஸ்க்கான PDF, அதற்கான மந்த்லி டெஸ்ட்டு, GSக்கான அவுட் சோர்ஸ் டெஸ்ட்டு 10 டெஸ்ட்டு, தமிழுக்கான புக் பேக் டெஸ்ட் சிலபஸ்க்கு தேவையானது 6-12 வரலையும், GSல இம்பார்ட்டன்ட் சப்ஜெக்டில் புக் பேக் கொஷின்ஸ் சிலபஸ்க்கு தேவையானது 6-12 வரலையும். அப்புறம் ரொம்ப ரொம்ப முக்கியமானது ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர் எல்லாமே இந்த ஒரு கோர்ஸ் 1000 rupees பேமெண்ட் பண்ணக்கூடிய டெஸ்ட் பேட்ச்க்குள்ளேயே வந்துடும். சரிங்களா, இதுவே நீங்கள் வீடியோ கிளாஸஸ் ஜாயின் பண்ணுறீங்க அப்படின்னா வீடியோ கிளாஸஸ்க்கான அப்டேட் வந்து நாளைக்கு நான் கொடுப்பேன். சரிங்களா, ஸோ அது வந்து ஏப்ரல் 4 ஸ்டடி பிளான் ஸ்டார்ட் ஆகும். வீடியோஸ் ஃபஸ்ட்டு வீடியோஸ் ஏப்ரல் 4 உங்களுக்கு அப்டேட் பண்ண ஆரம்பிப்பாங்க. ஏப்ரல் 11 நீங்கள் டெஸ்ட் எழுத ஆரம்பிப்பீங்க. அது வந்து நாளைக்கு வீடியோ அப்டேட் பண்ணுறேன். ஜாயின் பண்ணுறவங்க நான் சொன்ன ஃபீஸ் தான். சரிங்களா, ஃபீஸில் எந்த சேஞ்சஸும் இருக்காது. ரொம்ப கம்மியான ஃபீஸில் தான் இருக்கும். ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகே, கொஷினோட கவுண்ட் நோட் பண்ணிக்கோங்க. 25 தேர்வுகள் அப்படின்னு பார்க்கும்போது அங்கே ஒரு 5000 கொஷின், தமிழ் எக்ஸ்ட்ரா சோர்ஸில் 1000 கொஷின், GS மினி டெஸ்ட்டில் 4000 கொஷின்ஸ், GK அதே போல் கரண்ட் அஃபேர்ஸ் மந்த்லி அங்கே ஒரு 1000 கேள்விகள், GS எக்ஸ்ட்ரா சோர்ஸில் 1000 கேள்விகள், புக் பேக்கில் 5000 கொஷின்ஸ், ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பரில் ஒரு 8000 கொஷின்ஸ். இது எல்லாமே சேர்ந்து தான் உங்களுக்கு 2500 கொஷின்ஸ் வந்து 25000 கேள்விகள் வந்து நம்ம
இந்த ஆன்லைன் டெஸ்ட்டில் வந்து கொடுக்க போகிறோம். சரிங்களா? இது தமிழ் மீடியமுக்கானது. இங்கிலீஷ் மீடியம் வேணும் அப்படின்னா வீடியோக்கில் கமெண்டில் மென்ஷன் பண்ணுங்கள், தனியாக அப்டேட் பண்ணுறோம். ஸோ எல்லாமே சேர்ந்து 1000 rupees அப்படின்ற ப்ரைஸ்க்குள்ளே தான் இருக்க போகுது. ஜிபே நம்பர் வாட்ஸ்அப் பண்ணிங்க அப்படின்னாலும் QR UPI ID கொடுப்பாங்க. QR UPI ஐடிக்கு மேக்ஸிமம் பேமெண்ட் பண்ண பிளான் பண்ணிக்கோங்க. சரிங்களா? ஸோ வீடியோ கிளாஸஸ்க்கான ஃபீஸ் வந்து 2800 ரூபா, டெஸ்ட் பேட்ச்க்கான ஃபீஸ் வந்து 1000 rupees. 7 நாளைக்கு ஒரு டெஸ்ட் இருக்க போது, வாரத்துக்கு ஒரு டெஸ்ட். சாட்டர்டே உங்களுக்கு அப்டேட் பண்ணிடுவாங்க, சாட்டர்டே சண்டேக்குள்ளே நீங்கள் எழுதிக்கோங்க. இது ஆன்லைன் டெஸ்ட் பேட்ச் தான், நீங்கள் எப்போ வேணாலையும் எழுதிக்க முடியும், எந்த டைம் வேணாலும் நீங்கள் எழுதிக்க முடியும். சரிங்களா? ஸோ ஆஃப்லைன் கிளாஸஸ் இல்லை ஆஃப்லைன் டெஸ்ட் பேட்ச் வேணும் அப்படின்னா அதே நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள், உங்களுக்கு அப்டேட் பண்ணுவாங்க. நான் வீடியோலையும் உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுறேன். சரிங்களா? வேறு ஏதாவது டவுட் இருக்குனாலும் அதே நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். ஆல்ரெடி நிறைய பேர் வந்து டெஸ்ட் பேட்ச் ஜாயின் பண்ணி எக்ஸாம் கிளியர் பண்ணியிருக்காங்க. ஆப்பும் பார்த்தீங்கன்னா 1 லட்சத்துக்கு மேற்பட்டவர்கள் வந்து டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. அதே போல் ரிவ்யூஸும் பார்த்தீங்கன்னா 4.4க்கு மேலே இருக்கும். அதே போல் கூகுள் ரிவ்யூஸ் பார்த்தீங்கன்னா 4.8க்கு மேலே இருக்கும். சரிங்களா? ஸோ தாராளமாக நம்பி நீங்கள் ஜாயின் பண்ணலாம். கண்டிப்பாக எக்ஸாம் கிளியர் பண்ணிட முடியும். செக் பண்ணி பாருங்கள். வேறு ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னா கீழே கொடுத்துருக்கூடிய வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். சரிங்களா? ஸோ இந்த டைம் தான் வீடியோ கிளாஸஸ்க்கும் டெஸ்ட் பேட்ச்க்கும் ரொம்ப கம்மியான ப்ரைஸ் உங்களுக்கு அப்டேட் பண்ணி கொடுத்துருக்கோம். நிறைய பேர் ஜாயின் பண்ணி எக்ஸாம் கிளியர் பண்ணுங்கள் அப்படின்றதுக்காக யூஸ் பண்ணிக்கோங்க. சரிங்களா? ஜாயின் பண்ணுறதுக்கான லாஸ்ட் டேட் நிறைய பேர் வாட்ஸ்அப்பில் கேட்டுட்ருக்கீங்க. ஏப்ரல் 5 அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன் வீடியோவில். முடிஞ்ச வரலையும் நீங்கள் 2வது டெஸ்ட்டு அதுக்குள்ளேயாவது ஜாயின் பண்ணிக்கோங்க. ஏப்ரல் 5 அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன் இல்லையா? ஏப்ரல் 5 அப்படின்றத ஏப்ரல் 11ஆம் தேதிக்குள்ளேயாவது ஜாயின் பண்ணிக்கோங்க. ஏன்னா 2வது டெஸ்ட்டுக்குள்ளே ஒரு சிலர் சார் 7ஆம் தேதி ஜாயின் பண்ண முடியுமா, 8ஆம் தேதி ஜாயின் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டிருந்தீங்க. ஏப்ரல் 4ஆம் தேதி 5ஆம் தேதினா முதல் தேர்வு நீங்கள் எழுதிக்கலாம். 2வது டெஸ்ட்டுக்கு ஏப்ரல் 11ஆம் தேதின்னு சொல்கிறேன் இல்லையா? அப்போ ஜாயின் பண்ணாலே நீங்கள் முதல் தேர்வும் எழுத முடியும், 2வது தேர்வும் எழுத முடியும். எந்த டெஸ்ட்டும் உங்களுக்கு மிஸ் ஆகாது. பட் உங்களுக்கு படிக்கிறதுக்கு ஒரு வாரம் தள்ளி போகும். நீங்கள் படிக்கிறத படிச்சுட்டு வந்துட்டு நீங்கள் ஜாயின் பண்ண உடனே 2 டெஸ்ட்டும் எழுதுறதுக்கு பிளான் பண்ணிக்கோங்க. சரிங்களா? ஸோ மேக்ஸிமம் நிறைய பேர் கேட்டதுனால ஏப்ரல் 10ஆம் தேதி வரையும் நான் டைம் அப்டேட் பண்ணுறேன். ஏப்ரல் 10க்குள்ளே நீங்கள் ஜிபே பண்ணிட்டு ஜாயின் பண்ணிக்கோங்க. சரிங்களா? ஓகே. வேறு ஏதாவது டவுட் இருக்குன்னா வீடியோக்குள்ளே கமெண்டில் மென்ஷன் பண்ணுங்கள். வாட்ஸ்அப் நம்பர் ஸ்க்ரீனில் இருக்கக்கூடிய நம்பர் 9994359181. ஓகே. தேங்க்யூ.